This video is sponsored by SPO Private Limited. This is one of the best genuine company in Tamil Nadu. இந்த கம்பெனில நீங்க சேர விரும்புறீங்கன்னா உங்களுடைய நேம் அண்ட் குவாலிஃபிகேஷனை வீடியோல கொடுத்திருக்கிற மொபைல் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் பிரியா. தோல்வியே தோற்கடிக்கிறதா? இது என்னப்பா டைட்டிலு? தோல்வி எப்படி தோற்கடிக்கிறது? அதான் தோத்தாச்சு, அதுக்கப்புறம் எப்படி தோற்கடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட்ல தான் நீங்க வந்திருப்பீங்க இல்லையா அந்த வீடியோக்குள்ள. கண்டிப்பா ஏன் தோற்கடிக்க முடியாதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? நம்ம எல்லாருமே நம்மளோட வயசு, நம்மளுடைய சின்ன வயசுல இருந்து இன்னை வரைக்கும் ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம சாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா நம்ம இருந்திருப்போம் இல்லையா? சின்ன வயசுல இருந்து கண்டிப்பா யோசிச்சு பாருங்க, இருந்திருப்போம் தானே? ஏன் அந்த விஷயத்துல நம்மளால சாதிக்க முடியல? அதுல நம்மளால அந்த அச்சீவ்மெண்ட்டை ஏன் அடைய முடியல? எனக்காவது நீங்க யோசிச்சதுண்டா? நான் சின்ன வயசுல அப்படி இருந்தேன், இப்படி இருக்கணும்னு நினைச்சேன், அப்படி இருக்கணும்னு நினைச்சேன்லாம் பேசுவாங்க பாத்தீங்களா? அது ஏன் செய்ய முடியல? ஏன்னா அவங்க ஆர்வத்தோடையும் ஆசையோடையும் அந்த விஷயத்த செய்யணும்னு நினைக்கல. அதனாலதான் அவங்களால அந்த விஷயத்த சாதிக்க முடியல. ஜூலியஸ் சீசர் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவருடைய படையில இருக்கிற ஆயிரக்கணக்கான படை வீரர்களோட பேரை ஞாபகம் வச்சிருந்தாராம். அதே மாதிரி ஆஷா கிரே அப்படிங்கிற ஒரு லண்டனை சேர்ந்த ஒரு தாவரவியல் நிபுணர், அவர் 25,000க்கு மேற்பட்ட தாவரங்களோட பேரை மனப்பாடமா வச்சிருந்தாராம். அதே மாதிரி லார்டு பைரவர் அப்படிங்கிற இவர் யாரு தெரியுமா? ஒரு கவிதை எழுதக்கூடியவர். இவர் அவருடைய கவிதைகளை தலைகீழ மனப்பாடம் செய்யற அளவுக்கு திறன் வச்சிருந்தாரு, ஞாபகம் வச்சிருந்தாரு. அதே மாதிரி சரித்திர ஆசிரியர் பேரை கேட்டாலே பாத்தீங்களா அதிர்தா? சரித்திர ஆசிரியர், இவர் பேரு என்னன்னா மெக்காலே. இவர் பாத்தீங்கன்னா ஒரு புக்கை படிச்சாருன்னா அந்த புக்ல ஃப்ரண்ட் பேஜ்ல இருந்து பேக் பேஜ் வரைக்கும் அப்படியே போட்டோ மாதிரி ஞாபகம் வச்சிருப்பாராம். இந்த மாதிரி நபர்கள்லாம் எப்படி சரித்திரத்துல இவ்வளவு பெரிய பேரை வாங்க முடிஞ்சுன்னு யோசிச்சிருக்கீங்களா? காரணம், அவங்க அந்த விஷயத்துல அவங்க எடுத்த முடிவுல அவங்க ரொம்ப ஆசையா ஆர்வமா இந்த விஷயத்த செஞ்சே தீரணும், சாதிச்சே தீரணும்ன்ற அந்த ஆசை மட்டும்தான் காரணம். நாமளும் நம்மளோட லட்சியத்தை ரொம்ப ஆசையா ஆர்வமா செஞ்சோம்னா நம்மளாலையும் நம்மளோட பேர் சரித்திரத்துல இடம்பெற வைக்க முடியும். ஒரு கடையோகி ஒருத்தன் இருக்கான். அவன் ஒரு மகான் கிட்ட போயிட்டு என்னால வானத்துல பறக்க முடியும், தரைக்கு மண்ணுக்குள்ள பூமிக்கு கீழே ரொம்ப நேரம் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பத்தி ரொம்ப பெருமையா பேசிட்டு இருந்திருக்கான். உடனே அந்த மகான் சொன்னாராம், வானத்துல பட்சிகள்லாம் பறக்கத்தான் செய்யுது, புழு பூச்சிகள்லாம் மண்ணுக்கு கீழே ரொம்ப நாள் உயிர் வாழத்தான் செய்யுது, மீன்கள்லாம் தண்ணிக்கு கீழே ரொம்ப நாள் இருக்கதான் செய்யுது. இந்த 5 உள்ள ஜீவன்களை பத்தி நீ பேசுறதை விட்டுட்டு மனிதர்கள் மாதிரி யோசிப்பா, மனிதர்கள் மாதிரி கருணை போன்ற நற்குணங்களை உன்னோட மனசுக்குள்ள இருக்கிறதுக்கு நீ வழிவகை செய், உன்னுடைய கோபத்தையும் கர்வத்தையும் உன்னை விட்டு ஒழிக்க செய் அப்படின்னு சொன்னாராம். அதே மாதிரி நாம எடுத்துக்கிட்ட நம்மளோட லட்சியத்துல நமக்கு என்ன, நம்மளால என்ன முடியும், நம்மளால என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற விஷயம், நமக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிற விஷயத்த நாம தான் கண்டுபிடிக்கணும். அந்த விஷயம் என்னன்னு கண்டுபிடிச்சு காலத்தை பயிர் செய்யணும்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா? அந்த ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ்ல நமக்கு பயிர் செஞ்சா மட்டும்தான் அதோடைய பலன் கிடைக்கும். நம்ம இப்போ ஒரு லட்சியத்தை எடுத்துக்கிட்டு நம்மளால ஓஞ்சி உட்கார்ந்துட்டு ரொம்ப வயசான காலத்துல போய் இந்த விஷயத்த லட்சியத்தை நான் எடுத்து சரி பண்ண போறேன் அப்படின்னு சொன்னா முடியுமா? அதான் காலத்தை பயிர் செய் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நமக்கு என்ன முடியும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம எடுத்துக்கணும். அப்பதான் அதுல ரொம்ப ஆர்வமா நம்ம அந்த விஷயத்த செய்வோம். அப்படி நம்ம அந்த விஷயத்த ஆர்வமா எடுத்துக்கிட்டு செஞ்சு நம்ம ஒரு இடத்த நோக்கி போறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் நமக்கு தோல்வி அடைஞ்சிருப்போம். அந்த விஷயத்துல இது ஏற்கனவே நம்ம தோல்வி அடைஞ்சிட்டோமே, இனிமே என்னத்தை இதுல செஞ்சோம் அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம்னா நம்மளால சாதிக்கவே முடியாது. நம்ம பின்னாடிதான் போயிட்டு இருப்போம். அதை விட்டுட்டு இதுக்கு முன்னாடி நம்ம எதனால தோல்வி அடைஞ்சோம் அப்படிங்கிற அந்த பாயிண்ட இப்ப சாதிக்கிறதுக்கு எடுத்துக்கோங்க. இனிமே அந்த தவறை செய்யாதீங்க. அப்படி செஞ்சா மட்டும்தான் வாழ்க்கையில சாதிக்க முடியும். இப்ப நிறைய வாழ்க்கையில சரித்திரத்துல சாதிச்ச மனிதர்கள்லாம் நம்ம படிச்சுட்டு இருக்கோம். என்ன காரணம்? அவங்களுக்கு எல்லாம் தோல்வியே பார்க்காம அவங்க சரித்திரத்துல இடம் பெற்றுட்டாங்களா? கிடையாது. இவ்வளவு சாதனையாளர்கள் தோல்வியை பார்க்காத இங்க சாதிச்சவங்க யாருமே கிடையாது. காரணம்,
அவங்க எந்த அளவுக்கு தோத்தாங்களோ அந்த விஷயத்துல ஏன் தோத்தோம், எதுக்காக தோத்தோம் அப்படிங்கிற விஷயத்த மனசுல எடுத்துக்கிட்டு வீறு கொண்டு எழுந்து அவங்க ஜெயிச்சாங்க. அதனாலதான் இன்னைக்கு நம்ம சரித்திரத்தை நம்ம அவங்கள பத்தி பேசுறோம். சரிதானே? ஜூலியஸ் சீசர் சாரி இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்காரு, நீ நண்பன் கிட்ட மட்டும் நட்பு பாராட்டினா பத்தாது, பகைவன் கிட்டையும் நட்பு பாராட்டணும் அப்படின்னு. அதே மாதிரி நண்பன், உன்னுடைய பகைவன் உன்னுடைய பாதையில முள் பாதையை பரப்புனாலும் நீ அவனுக்கு மலர் பாதையை பரப்பு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி ராபர்ட் ப்ரோஸ்ட் அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீ உன்னோட தாழ்ந்த லட்சியத்துல நீ ஜெயிக்கிறத விட உன்னோட உயர்ந்த லட்சியத்துல நீ தோக்குறது சிறந்தது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதனாலதான் நம்ம தோல்வியை தோற்கடிக்கிறதா நம்மளுடைய வெற்றியா நம்ம நினைக்கிறோம். நம்ம கீழே விழுறது எதுக்கு? மேலே எழுதுறது தானே. கீழே விழுகிறதே நம்ம மேல எந்திரிச்சு நிக்கிறதுக்காகத்தான் அப்படின்னு சொல்லிட்டு விவேகானந்தர் சொல்லியிருக்கிறாரு. நம்ம கீழே விழுந்துட்டோமே ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கவலைப்பட்டுட்டு அதுலயே உட்கார்ந்துருக்காம இதுக்கப்புறம் நம்ம விழவே கூடாது அப்படிங்கிற லட்சியத்தை நம்ம மனசுல வச்சுட்டோம்னா நம்மளால எந்த ஒரு தோல்வியும் நம்மளால அடையவே முடியாது. நம்ம லட்சியத்தை மட்டும்தான் நோக்கிதான் நம்ம பயணம் செய்வோம். அந்த லட்சியத்துல நம்ம வென்று காட்டுவோம், வெற்றி அடைஞ்சு தீர்வோம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிரியா சங்கர் டாக் சேனலுக்கு ஹைப்புங்கிற ஆப்ஷன் கொடுங்க. நன்றி.